ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் பாரதி சுப்ராயன் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். இப்ப த ஹிந்து இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ல ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. விஜய் கட்சியினர் தங்களது வேட்பாளர்கள் குறித்து உண்மைக்கு மாறான தகவல்களை மக்களிடம் திட்டமிட்டு பரப்பி இப்படி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு. அதாவது பொது தொகுதியில் தலித்துகள் என்று அவங்க சொல்லியிருப்பது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு செய்தி. வேட்பாளர்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, ஏழையா இருக்காங்க, செருப்பு வசதி கூட இல்லை, வீட்டுக்கு லோன் கட்டுறாங்க, வாடகைக்கு பணம் இல்லை, இப்படின்னு இவங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. கல்வி தகுதி அவங்க கொடுத்தது எல்லாமே உண்மைக்கு மாறானதா இருக்கு. இப்படி எல்லாமே பொய்யா கிரியேட் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் செஞ்சதையே இவங்க புதுசா செஞ்சதா சொல்லி அதையும் நம்பி இந்த 18-19 பசங்க மத்தியில புதுசா மதுக்கடைகளை மூடுறாரு, புதுசா தலித்துக்கு அமைச்சர் பதவி தர்றாரு, புதுசா ஒரு பெண்ணை அமைச்சராயிருக்காரு அப்படின்னு வரலாறு தெரியாத இளைஞர்கள் மத்தியில் இவர் மட்டும்தான் புதிதாக சில விஷயங்களை செய்திருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதை நிறைய பேர் பாக்குறாங்கன்னு இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ல இதை முழுக்க அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கிறத அம்பலப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப அம்பலப்படுத்தி போடுறாங்க, பட் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன மாதிரியான இளைஞர்கள் இருக்கிறாங்க? இதை நம்புவதற்கான பெரிய கூட்டம் உருவாயிருக்கே, இதை எப்படி மாத்துறது? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அதை இவங்க போலி செய்திகளை பரப்புறாங்க அப்படிங்கிறத அந்த விஷயத்தை தாண்டி கவலை தரக்கூடிய இன்னொரு விஷயத்த நான் பாக்குறேன். இப்ப எளிமையா அவங்க பரப்பின பொய்கள்ல ரெண்டு விஷயத்த எளிமையா ஒரு உதாரணம். ஒண்ணு, தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் தாவேகா அமைச்சரவையில தான் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்புறாங்க. இதுக்கு நம்ம சுதந்திரத்துக்கு முன் காலத்துல இருக்கிற ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் வரைக்கும் கூட போக வேண்டியதில்லை. சாதாரண எளிய மனிதன் கூட போன முறை திமுக அமைச்சரவையில கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் இருந்தாங்க, அதுபோக கீதா ஜீவன் அவங்க இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வளர்மதி கோகுலேந்திரா அவங்க எல்லாம் இருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு யோசிக்கலினால 2 பெண் முதலமைச்சரையே கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. இவ்வளவு எளிமையா புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தாலும் இதுக்கு 40-45 லட்சம் லைக்ஸும் அவ்வளவு பேர் இதைய நம்புறது அப்படிங்கிறது ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. இது போக அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சு இவங்களோட எம்எல்ஏஸ்ல இத்தனை பேர் டாக்டர், இத்தனை பேர் வக்கீல், இத்தனை பேர் இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அந்த இத்தனை பேர் அவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா அது 129 வருது. அவங்களுடைய எம்எல்ஏஸ் எண்ணிக்கையே 107 தான். ஆனா இதையும் மிக வேகமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜெனரேஷன். அது போக இவங்க செய்யற பொய்கள், இந்த பொய் பரப்புரைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த பொய் பரப்புரையில ஒரு முதிர்ச்சி தன்மையே இல்லாம இருக்கு. இப்ப நீங்க அவங்க சொன்ன பொய்யை ஒரு 3 பகுதியை பிரிச்சுக்கலாம். அதாவது முதல்ல ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை செஞ்சாங்க. அதாவது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஆட்சியில நடந்ததையே இப்ப புதுசா இப்ப இவருதான் கொண்டு வர மாதிரியான ஒரு நெரட்டிவை செட் பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல சீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு போட்டாங்க. அது இதுக்கு முந்தின ஆட்சியிலேயே இருக்கு. அதே மாதிரி ஊழல் ஒழிப்புக்குன்னு தனி எண் கொடுத்தது. அது போக சிங்கப்பெண் அதிரடிப்படை, அது ஏற்கனவே பிங்க் பேட்ரோல் இருக்கு, அந்த பிங்க் கலர் ஸ்டிக்கரை உருவிட்டு அந்த சிங்கப்பெண் ஸ்டிக்கர் நம்ம ஜோக்கா சொன்னால் உண்மையாவே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்லயே பர்த் சர்டிபிகேட் வாங்கிக்கலாங்கிறது, அப்புறம் சிஎம் ஹெல்ப் லைனு, இது எல்லாமே போன ஆட்சிகள்ல இருந்ததையே இவங்க இப்ப புதுசா பண்ற மாதிரியான ஒரு செய்தியை இவங்க பரப்புறாங்க. பாத்தீங்கன்னா பொய், அப்பட்டமான பொய்ன்னு பார்த்தோம்னா இவங்க எஸ்சி கேண்டிடேட்ஸ் முதல்ல ஆரம்பிக்கும் போது 70 பேர் எஸ்சி கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது மாறி போய் ஒரே ஒருத்தர் தான் பொது தொகுதியில் நிறுத்தாங்க, ஆனா அவரும் ஜெயிக்கலிங்கிறது தான் உண்மை அப்படின்னு வருது. அதுபோக கிரிமினல்ஸ் எல்லாம் திருச்சியில தாங்களாவே போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இது பொய்கள். அதுக்கப்புறம் காமெடி என்னன்னா இவர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அங்க முதலமைச்சர் டேபிள்லயே உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை போட்டு பரப்புனாங்க. அது எங்க இருந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி பாலபாரதி எம்எல்ஏவா இருந்தப்ப அவங்க தோழர் பாலபாரதி அவங்க அந்த டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க, எம்எல்ஏவா இருக்கும்போது சாப்பிடுவாங்க. அது அப்ப பெரிய செய்தியாச்சு. அதை பார்த்துட்டு ஒரு கண்டென்ட் பிடிச்சிக்கிட்டு இங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செருப்பணியாத ஒரு எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஒண்ணு பரப்புறாங்க, ஒரு செருப்பு போடலன்னு சொல்லிட்டு. இதுக்கு போன ஆட்சியிலேயே பிஜேபி ஒருத்தர் செருப்பு போடலன்னு சொல்லிட்டு இல்ல, ஆமா அது அவுடேட்டட் டெக்னாலஜி, அதையும் கூட புரிஞ்சுக்காம எடுத்துட்டு போறாங்க. அது மருத்துவ ரீதியாம அது தவறு. அது செருப்பு போடாம வீதியில் நடந்து போனோம்னா ஹூக்வாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இப்ப நான்லாம் வெளியில போனோம்னா இப்ப துப்புரவு பணியாளர் இருக்காங்க, அவங்க செருப்பு போட்டிருக்காங்களான்னு நான் பார்ப்பேன். இப்ப அவங்க ஒரு சிலர் ஷூ போட்டிருப்பாங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க செருப்பு கூட போடாம வெடிச்ச காலோட நடந்துட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்திருக்கேன். அப்ப அவங்க ஷூ போடும்போது அது வந்து ஒரு முன்னேற்றத்தின் அடையாளமா நான் அதை பார்க்கிறேன். ஆனா அங்க முன்னேற்றத்துல இருந்து பின்னோக்கி போயிட்டு இதை மாற்றம்னு சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து செருப்பு போடாம போறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காமெடி எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் ஆகிறாரு. அவரு வீட்டு வாடகை கட்ட முடியும்னு சொல்றாரு. அவர் கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து காட்டியிருக்கிறாரு அபிடவிட்ல. இந்த மாதிரி காமெடிகள் இதெல்லாம் ஏன் பண்றாங்கிறத ஒரு முக்கியமான கேள்வியை நான் பாக்குறேன். எதுக்காக இதை பண்றாங்க அவங்க? இந்த போலித்தனங்களை பரப்புறதுக்குரிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 காரணமா எனக்கு தோணுது. ஒண்ணு, இவங்க சில தேர்தல் வாக்குறுதிகள்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க இதையெல்லாம் நிறைவேற்றணும் 12 லட்சம் கோடிகள் வேணும்னு சொல்லிட்டு. அப்படின்னு என்னன்னா பிராக்டிக்கலி இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது, இவங்க எம்எல்ஏஸோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா மோர் தென் 40% வந்து சீரியஸ் கிரிமினல் சார்ஜ் இருக்கவங்களா இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கவங்களும் பெரிய ஒரு நிர்வாக அனுபவமோ இல்ல சித்தாந்த சிந்தனையோ இல்லாதவங்களா இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான ஆட்களை வச்சுட்டு நீங்க சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியாது, சிறந்த ஆட்சியை கொடுக்கவே முடியாது. அதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்ப சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியாது அப்படிங்கும் போது கொடுத்ததா பொய்ய பரப்பணும் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வராங்க. ஏன்னா ஒண்ணு, சிறந்த ஆட்சியை கொடுக்கணும், கொடுத்தா அதை வச்சு அவங்க அடுத்ததுக்கு வரலாம், அதை பரப்புரை செய்யலாம், அதை பிரபலப்படுத்தலாம். ஆனா அது பண்ண முடியாதுங்கிற காலத்துல வேற என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி பொய்களை பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரதா தான் நான் பாக்குறேன். அதாவது தொடக்கத்திலேயே வந்து எல்லா விதமான ஃபேப்ரிகேஷனையும் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நிர்வாகத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்க சிறப்பா செஞ்சுட்டோங்கிற மாதிரியான விஷயத்த நம்ப வைக்கிறாங்க. ஆனா இது ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள், முதிர்ச்சி பெற்றவர்கள், எதிர்கட்சியினர் இவங்கெல்லாம் ஓகே. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் விஜயினுடைய கட்சியினுடைய டார்கெட் ஆடியன்ஸா இருக்காங்களே, குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், அந்த முதல் முறை வாக்காளர்கள், அவங்களுக்கு இதெல்லாம் புரியுமா? இப்ப அவங்களை டார்கெட் பண்ணி தான் அவங்க செயல்படுறாங்க. எங்களுக்கு இவங்க போதும் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கிறவங்க, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படின்னு பேசுறவங்க, இவங்கெல்லாம் எப்படியும் வாக்களிக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் வேணாங்கிற முடிவில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இந்த செய்திகளை திரும்ப திரும்ப இவர் தான் முதல்ல தலித்துக்கு செஞ்சாரு, இவர் தான் பெண்களை முதல் அமைச்சராக்குனாரு, இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மதுக்கொடியை மூட சொல்லிட்டாங்க, பாருங்க ஆன்லைன் வேலைகள் எல்லாமே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தொடங்குச்சு, மகளிர் காவல் நிலையம் இவர் வந்ததான் உருவாச்சுன்னு அந்த பீப்புள்கிட்ட இவங்க சொல்ற இந்த மாதிரி விஷயங்கள் எடுபடுதா? அதை போதுமான அளவு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்களா? இதாவது இவர் இப்ப பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா, இது வந்து புதுசு இல்ல. இவர் முதல் ஆளா இதை பண்ணல. இதுக்கு முன்னாடியே மோடி பண்ணிட்டார். மோடி ஆட்சிக்கு வந்த முறையும் இவர் வந்த முறையும் கிட்டத்தட்ட ஒரே முறைதான். மோடி தான் முதலா சோசியல் மீடியாவை பெரிய அளவுல பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த முதல் பிரதமர். அதே மாதிரி சோசியல் மீடியாவோட அடுத்த ஸ்டெப்புக்கு போய் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த முதல் சிஎம்மா விஜய் வந்துட்டார். அவர் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணாரோ அதே தான் இங்க. அவங்க வந்து எதிரியை கட்டமைச்சாங்க, முஸ்லீம் எதிரியை கட்டமைச்சாங்க, திமுக எதிரியை கட்டமைக்கிறாரு. அவங்க வந்து திமுக, அதாவது அவங்க காங்கிரஸ்னால எதுவுமே செய்ய முடியாது, தான் வந்தா தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இமேஜை கட்டமைச்சாங்க. இவங்களும் அதே மாதிரி கட்டமைச்சாங்க. அதே மாதிரி அவரு வந்து ஏழை தாயின் மகன் சொன்னாரு. இப்ப இவரு ஏழை டைரக்டரின் அசிஸ்டன்ட் டைரக்டரின் மகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சேம் நெரேட்டிவ் செட் பண்ணி இங்க வந்துட்டாங்க. அதே அவர் அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரோ அதே இவரும் பண்றாரு. அவர் அங்க வந்ததுக்கு அப்புறம் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. பர்ஃபார்ம் பண்ண முடியாதப்போ பர்ஃபார்ம் பண்ணதா பொய்ய பரப்பிட்டு இருந்தார். அதேதான் இவரும் இங்க பண்றாரு. ஆனா 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா பாக்குறேன் நான். என்னன்னா, அவரு பண்ணிட்டு இருக்கிறது வடநாடு. வடநாட்டுல அங்க இருக்கிற மக்களுடைய சிந்தனை திறனுக்கு அதை நம்பலாம், நம்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு தடவை தான் ஏமாத்த முடியும். அடுத்த தடவை தமிழ்நாட்டு மக்கள் உஷாராயிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை எதை வச்சு சொல்றேன்னா, இப்ப 2014 தேர்தல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் கொங்கு மண்டலத்துல இருக்கேன். இப்ப கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிஜேபி ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அப்ப என்னை சுத்தி ஏராளமான பிஜேபி ஆதரவாளர்கள் போய் நான் திடீர்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தோம்னா அட பாவி நீயுமாடா அப்படிங்கிற அளவுக்கு போட்டு வச்சிருப்பாங்க மோடி ஆதரவாளர்களா. ஆனா காலம் ஆக ஆக அதுல கிட்டத்தட்ட 90% பேர் அங்கிருந்து விலகிட்டாங்க, மோடிக்கு எதிர்ப்பாளரா மாறினாங்க. அப்ப அது வந்து எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. இப்ப இவர் ஒரு தடவை ஏமாத்தி மேல வந்துட்டார். இவர் வச்சிட்டு இருக்கிற எம்எல்ஏ தரத்துக்கும் இவர் கொடுத்திருக்க வாக்குறுதிக்கும் இவரால சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்போ கொஞ்சம் காலம் போக போக மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் இந்த இடத்துல. அதாவது அந்த நேரத்து மயக்கம் இப்போ மோடியை 2014 தமிழ்நாட்டிலேயே நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 19 விழுக்காடு விழுந்துச்சு அந்த கூட்டணிக்கு. மதிமுக, பாமக, பாஜக, இந்த மாதிரி அந்த கூட்டணி வந்து விஜயகாந்த், தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்து
மோடி பிரதமரா முன்னிறுத்தி கிட்டத்தட்ட 19 விழுக்காடு தமிழ்நாட்டையே வாங்கிட்டாங்களே. அப்ப திமுக காங்கிரஸ் தனியா பிரிஞ்சு நின்னது, ஏடிஎம்கேவும் பிரிஞ்சு நின்னாங்க. அதனால மூன்றாவது அணியை அமைத்து 19% தமிழறிவு மணியன் இதுல உருவாக்குனாங்க. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, இப்ப 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க எல்லாருமே மோடி எதிர்ப்பாளர்களா, பிஜேபி எதிர்ப்பாளர்களா மாறிட்டாங்க. சோ அப்படி ஒரு சூழல் போக போக கிராஜுவலா அந்த விஷயத்தை இளைஞர்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு பாக்குறீங்க, அப்படிதானே? ஆமாங்க. அது இல்லாம இப்ப விஜய்க்குன்னு வந்து ஒரு சாலிடான ஓட் பேங்க் இன்னும் கிரியேட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து அந்த ரசிகர்களுடைய ஓட் பேங்க் ஒரு 5% 6% தான் இருக்கும். மத்தபடி விஜய்க்கு இந்த தடவை ஓட் போட்டவங்க எல்லாமே ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் தான். அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டு இருக்கிற தன்மையுடையவங்க தான் இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போட்டதுல அதிகமா இருக்கிறாங்க. அவங்கள நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா மிகச்சிறந்த ஆட்சி கொடுத்தா தான் முடியும். இப்ப அதாவது அவர் ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டார். இப்ப அதுக்கு மேல ஜம்ப் பண்ணி அடிக்கிறக்கூடிய தகுதி இவருக்கு இருக்குதுன்னு நான் நம்பல. அப்போ இவர் மோசமா பின்னடைவை சந்திப்பாரு. அப்ப அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கறேங்க. ஆனா நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க, நிறைய திமுக குடும்பங்கள்லயே என் பேத்திக்காக போட்டேன், பேரனுக்காண்டி போட்டேன்னு சொல்லி 65 வயது திமுக பிரமுகர்கள், ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களே இப்படி ஜெயிக்க மாட்டாருங்க விஜய், திமுக தாங்க ஜெயிக்கும், சும்மா ஒரு ஓட்டு என் பிள்ளைக்காண்டி போட்டேன், இந்த மாதிரியே ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து 2 ஓட்டு 3 ஓட்டு போயிருக்குங்கிறாங்களே. திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அந்த தோல்விக்கான அறிக்கையிலேயே இதையே அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். இதுவே ஒரு பேசு பொருளா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப அந்த வாக்குகள்லாம் விஜய்ட்டு நிரந்தரமா தங்காது இல்ல, விலகிருமா இல்ல அது அப்படியே தொடருமா? கண்டிப்பா விலகும் தான் நினைக்கிறேன். இப்ப என்னுடைய அனுபவத்திலிருந்தே ஒண்ணு இருக்கு. என்னுடைய நண்பனுடைய அண்ணன் அவரு தீவிரமான திமுக அனுதாபி. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா அவரோட அண்ணன் அவருடைய பேத்தி சொன்னாங்கிறதுக்காக இந்த தடவை வாக்க மாத்தி போட்டார். அது எதுக்கு சொல்ற அவரே சொல்றாரு, திமுக தான் ஜெயிக்கும், நான் ஒண்ணு மாத்தி போறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக மாத்தி போட்டேன் அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லி மாத்தி போட்டேன்னு சொல்றாரு. அது போக என்னன்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்ணாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க இளையவர்களோட வாக்கு மட்டும்தான் இவங்களால கவர் பண்ண முடியும் அப்படிங்கறத முதல்ல இருந்த நிலை. அதுக்கப்புறம் நடுத்தர வயதினரை கவர் பண்றதுக்காக தான் அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டாம உள்ள விட்டாங்க. அதுல வந்து நடுத்தர வயதினரை கவர் பண்ணிட்டாங்க. ஆனா 60+ ஆட்களை எப்படி கவர் பண்றது அப்படிங்கிறது கேள்விக்குரியது. அதையும் கவர் பண்ணா மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும்னு தெரியுது. அதுக்காக தான் சிறுவர்களை தூண்டி விட்டு ஒரு கேம் ஆடினாங்க. இப்ப நீங்க ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பசங்க சொன்னாங்கன்னா டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு தாத்தா இருந்து இல்ல பாட்டி இருந்து பேரனோ பேத்தியோ அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க அது அந்த பேரன் பேத்தி தாத்தா பாட்டி ரிலேஷன்ஷிப்புமே அம்மா அப்பா மகன் மகள் ரிலேஷன்ஷிப்பும் வேற. அந்த பேரன் பேத்தி தாத்தா பாட்டி ரிலேஷன்ஷிப் வந்து அதை வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அம்மா அப்பா மாதிரி இல்ல. அதனால பேத்தி சொன்னா அப்படிங்கிற உடனே அவங்க உருகி அங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இன் ஹைண்ட்சைட் அவங்க திரும்பி பார்க்கும்போது நம்ம விளையாட்டுத்தனமா போட்டு ஒருத்தர் விட்டுட்டோமே, இப்ப எனக்கு பயமா இருக்குது, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு காது கூட பேசுறது நானே கேட்டிருக்கேன். அதனால இந்த ஓட்டுகளும் ரிவர்ஸ் ஆகும் அடுத்தது வரும்போது. பட் இது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 6 மாசம் இவர் உட்கார்ந்தா கூட போதும். அடுத்தது வந்து அடுத்த தேர்தல் வந்து நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப இத்தகைய சூழல்ல முற்போக்கு சக்திகளாக இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் விஜய் ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலையில தொடர்ந்து இருக்கிறாங்க. அது வந்து பாஜகவின் தன்மையிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை சொல்றாங்க. அது ஒரு லாஜிக்கலா சரிதான் பாக்குறீங்களா? இதுல ஒரு சூழ்ச்சி இருக்கிறதா நான் பாக்குறேன். அந்த சூழ்ச்சியை அவங்க கவனிக்க தவறிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது விஜய் அவர்கள் தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே முதல்ல வந்து திமுக கூட்டணி கட்சியினரை தான் அணுகிறார். அவங்க அதாவது நேரடியா. ஆனா லீமா ரோஸ் சொல்லிட்டாங்க அவங்க அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறது லீமா ரோஸ் சொன்னாங்க. அது அதிகாரப்பூர்வமா அவங்க அறிவிக்கல. நாங்க என்டிஏ கூட பேசல அப்படின்னு அதிகாரப்பூர்வமா இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பேசுறாங்க. இந்த கூட்டணி இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடி எதுக்காக அதிமுக உடைஞ்ச பகுதியை போய் இவர் சந்திக்கிறார்? அப்படின்னா இவரோட திட்டம் வந்து இவங்களை உடைச்சதுக்கு அப்புறம் கூட்டணியை உடைச்சதுக்கு அப்புறம் அங்க போகணுங்கிறது தானே. இந்த சூழ்ச்சியை இவங்க புரிஞ்சுக்காம இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உண்டு. எது சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா திமுக கூட்டணி காங்கிரஸ் உட்பட இன்டாக்டா இருந்திருக்கணும். அவங்க வந்து ஆதரவு கொடுத்திருக்க கூடாது. நாங்க இந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். இவரு அம்பலப்பட்டு இவர் போய் என்டிஏ கூட சேர்ந்திருப்பார், என்டிஏ கூட கேட்டிருப்பார். அப்படி கேட்டு ஆட்சி அமைச்சிருப்பார். அப்போ அவருடைய உள்நோக்கம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அப்படி அவர் செய்யாம நான் தேர்தலை சந்திக்கிறேன்னு வந்தா அந்த நேரத்துல வேண்டுமானால் இவங்க தேர்தலை தவிர்க்கிறதுக்காக மக்கள் மத்தியில சுமையை ஏத்தாம தவிர்க்கிறதுக்காக நாங்க வெளியில இருந்த ஆதரவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா
அது சரியான முடிவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் இப்பவுமே அவங்க வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு சொன்னதை நான் வரவேற்கிறேன். அது சரியான முடிவு. வெளியில இருந்து ஆதரிக்கணும், அமைச்சரவையில பங்கேற்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க இன்னுமே விஜய் தன்னுடைய பிஜேபி ஸ்டாண்டை கிளியர் பண்ணல. அதாவது கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னாரே தவிர பிஜேபியை இன்னும் கடுமையாக அவர் எதிர்க்கவே இல்லை. இப்போ இவருக்கு கவர்னர் மூலமா ஒரு அசௌகரியம் நடந்தப்ப கூட இவங்க கூட புதுசா சேர்ந்த காங்கிரஸ் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல கூட, அதாவது இவருக்காக செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்துல கூட இவர் கலந்துக்கல, இவர் கண்டனம் தெரிவிக்கல. அந்த அளவுக்கு ஒரு கள்ள மௌனம் சாதிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரை நம்ப முடியாது. அதனால வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறது தான் சரியான நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல இப்ப கூட்டணி, இப்ப ஒரு தேர்தல், இடைத்தேர்தல், அடுத்தடுத்து விஷயங்கள் வருதுன்னா இவங்க திமுகவோட இருப்பாங்களா, இல்ல ஆதரவு தருகின்ற விஜய் கட்சிக்கு சார்பா வேலை பார்ப்பாங்களா? தேர்தல் இப்ப திருச்சி கிழக்கே வருது, இவங்க இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல நாங்க ஆதரவு தருகின்ற விஜய் கட்சிக்கே ஆதரவு தரோம்னு சொல்லுவாங்களா, நாங்க கூட்டணியில் இருக்கிற திமுகவுக்காக வேலை செய்வோம்னு சொல்லுவாங்களா? அதாவது ஸ்ட்ராங்கா அவங்க சொல்லல இன்னும். அவங்க அதாவது இடதுசாரிகள் அதிகமா பேசலைனாலும் விசிகால தோழர் திருமாவளவன் நிறைய பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில குழப்பங்கள் எனக்கு தெரியுது. அதாவது அவர் உறுதியா இந்த பக்கம் நிக்கிறாரு, நான் அப்படித்தான் நிக்கிறேன், ஆனா எங்க கட்சி சொன்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. பட் அவர் எனக்கு நல்ல நண்பர் தான். அவருக்கு என்னுடைய கருத்தை நான் இந்த ஜீவா டுடே மூலமா சொல்லிக்கிறது, என்னுடைய விருப்பம், என் போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய விருப்பம் நீங்க அமைச்சரவையில கலந்துக்க கூடாது, நீங்க வெளியில தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றேன். நீங்க விடுதலை சிறுத்தைகள்லயே நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய ரவிக்குமார் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய வன்னியரசு கருத்து வேற மாதிரி இருக்கு. அவருடைய கருத்து முழுக்க விஜய் கட்சிக்கு எதிராகவும், விஜய் கட்சியின் பற்றிய ஜோதிடர் அவங்களுடைய எந்த விஷயத்தையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய தன்மையில இருக்கு. தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த அளவுக்கு விஜய் விமர்சனத்துல கொஞ்சம் மென்மையை கடைபிடிக்கிறார். நீங்க எல்லாம் குடிச்சு பாருங்க, தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வன்னியரசுடைய ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. வன்னியரசு வீரியமா அவர் திமுக ஆதரவு ஸ்டாண்டு அப்படி சொல்லக்கூடாது, பாஜக எதிர்ப்பு ஸ்டாண்ட்ல பயங்கர வீரியமா இருக்காரு, விஜயை விமர்சிக்கிறதுலயும் வீரியமா இருக்கிறாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரே கட்சி. ஆமா, உண்மைதான். அது அவரே சொன்னதை நம்ம நம்பணும் தான் நினைக்கிறேன். அதாவது ஜனநாயக பூர்வமான கட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்களுடைய கருத்துக்களை கேட்கிறாரு, கட்சி நண்பர்களுடைய கருத்தை கேட்டு எல்லாத்தோட கருத்துக்களுக்கும் மதிப்பளிச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வரேன் அப்படிங்கிறாரு. அந்த கட்சிக்குள்ளாரியே நிறைய முரணான கருத்துக்கள் இருக்கிறது தெரியுது. இப்ப இந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளாரியே நிறைய செய்திகள் வெளியே வந்துகிட்டே இருந்தது அதை பத்தி. அதாவது வேற எங்கேயும் அந்த அளவுக்கு வரல, ஆனா இதுக்குள்ளார மட்டும் நிறைய வெளியே வந்துகிட்டே இருக்குதுங்க போது சில கருத்து மாறுபாடுகள் அங்க இருக்கலாம்னு தெரியுது. பட் அந்த கருத்து மாறுபாடுகள் எதுவுமே கட்சியை பாதிக்கிற அளவுக்கு வெடிச்சு வெளியே வரல இது வரைக்கும். அப்படின்னா ஓரளவு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் அவங்க இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு உறுதியான முடிவு எடுக்கலன்னு நினைக்கிறேன். உறுதியான முடிவு எடுக்கணும், நாங்க இதுல கலந்துக்க மாட்டோங்கிற உறுதியான முடிவு அவங்க எடுக்கிறது தான் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற இமேஜுக்கு நல்லது. ஏன்னா விசிகா திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு இமேஜ் இருக்கு மக்கள் மத்தியில. அவர் ஒரு சிந்தனையாளர், அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், அவர் பாஜக எதிர்ப்பாளர், இந்த மாதிரி இருக்குது. அவரு போய் இந்த தாவேக்கா விரிச்ச வலையில விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்ப்போம் என்ன நடக்குது இது பண்ணு. இப்ப CV சண்முகம் வேற தனியா நடத்துறாங்க, எடப்பாடி என் பக்கம் தான் கட்சிங்கிறாங்க. இதுல பாஜக யார் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப அலையல்கர் கேரளால முடிஞ்சிருச்சு, பதவியேற்பு வருவாரு. இப்ப அந்த 25 MLAக்கள் அடிப்படையில் ஷிண்டே உடைய வழக்கு, மகாராஷ்டிரா வழக்கின் அடிப்படையில், சட்ட முன்னுதாரணங்களின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த 25 MLAக்களுடைய பதவி இழப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இது கட்சித்தாவல் தடை சட்டம், கொறடாவுடைய உத்தரவை மீறி அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கணும். அப்புறம் இன்னொன்னு, தனி அணியா செயல்படுவதற்கான நம்பர்ஸும் இல்லை, 32 இல்லை, வெறும் 25 தான் இருக்குங்கிறாங்க. அப்ப எந்த நம்பிக்கையில CV சண்முகம், SP வேலுமணி ரிபலா இருக்கிறாங்க? அந்த MLA பதவி போயிருமேங்கிற பயம் இல்லையா? அப்ப அது என்ன நடக்குது? ஆளுநர் நம்ம பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களா? சபாநாயகர் நம்ம பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களா? எடப்பாடியினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? எப்படி போகும்னு பாக்குறீங்க? அதாவது இவங்க வெளியில சொல்றதை தாண்டி அவங்க உள்ளுக்குள்ளார அவங்க மனதில் என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம பாய்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க தெளிவா தான் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல சிந்தனையோட தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபேக்ஷன் தான். ஒண்ணு திமுக ஆதரவு, இன்னொன்னு திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பை யார் வலுவா செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி போயிடும்.
இப்போ விஜய் அதை நிரூபிச்சுட்டு அப்படி திமுக எதிர்ப்ப அதிமுகவோட, அதாவது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட வலுவா தன்னால அடிக்க முடியுங்கிறத இப்ப நிரூபிச்சிட்டாரு. அதனால எனக்கு வர செய்திகளே பார்த்தா அதிமுகவுடைய தொண்டர்களே, அதாவது கும்பல் கும்பலா போய் அங்க சேர்ந்துட்டு இருக்கிறதா எனக்கு இப்ப செய்தி வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் நடக்கும். ஏன்னா அங்க முடிஞ்சிருச்சு. இப்ப ஏடிஎம்கே வந்து தன்னுடைய எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இனி அடுத்த அதிமுக அப்படிங்கிறது தாவேக்கா தான். அதனால தாவேக்காக்கு தான் போகணும்னு பாக்குறாங்க. இப்ப இனி அதிமுக எதிர்காலங்கள்ல ஆட்சிக்கு வர முடியாது, அதிகாரத்தை சுவைக்க முடியாது, பணத்தை சுவைக்க முடியாது அப்படிங்கிறது சிவி சண்முகம் அவங்களுடைய ஃபேக்ஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இது உடைச்சிட்டு அங்க போயிட்டோம்னா, அந்த கட்சியில சேர்ந்துட்டோம்னா, அங்க அமைச்சர் இந்த மாதிரிலாம் ஆயிட்டோம்னா, நம்ம மறுபடியும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிவி சண்முகம் அவர்களாகட்டும், இல்ல விஜயபாஸ்கர் ஆகட்டும், இல்ல எஸ்பி வேலுமணி அவர்களாகட்டும், இவங்க எல்லாருமே பிஜேபியோட வார்த்தையை மீறி போற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தைரியம் இருக்காது. ஆனா அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுல அவங்க இருக்கு. அதனால பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட அவங்க போறாங்க. அதுக்கு காரணம் பிஜேபியோட ஆட்சிய, பிஜேபிக்கு எந்த தொந்தரவும் இல்லாம ஆதரவான ஒரு ஆட்சி இங்க அமைக்கணும் அப்படிங்கறது பிஜேபியோட நோக்கமா இருக்கும். அதுக்காக அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப இப்ப எங்க உடைஞ்சாலும் பின்னாடி பாஜக இருக்குங்கிற அந்த இந்திய உண்மைக்கு முரணா எதுவும் நடக்கல. இந்திய அளவில் எங்க கட்சி உடைஞ்சாலும் சமீப காலமா பாஜக தான் பின்னாடி இருக்கு. சிண்டேவை பார்த்தோம், அஸ்ஸாம்ல பார்த்தோம், ஏன் பீகார்ல மாஞ்சியை பார்த்தோம், நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சி அஜித் பவார், சரத்பவாரை பார்த்தோம். இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். பார்ப்போம் விஜய் கட்சியினுடைய இன்ஸ்டாவில் மூலம் பரப்பப்பட்ட செய்திகள் அது எந்த அளவுக்கு உண்மைக்கு முரணாக இருக்கிறது. இன்னொரு புறம் அதிமுகவை உடைத்து கொண்டு வருகின்ற ஒரு குழு, அப்புறம் திமுகவை ஆதரித்த கட்சிகளின் தயவில் இன்னொரு பக்கம் விஜய் ஓட்டுவது, ரொம்ப ஒரு முரண்பாடான நிலையில தான் தமிழ்நாடு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுங்கிறத ஒரு அரசியல் ஆய்வாளரா ரொம்ப நுட்பமாகவும் விரிவாகவும் உங்க கருத்துக்களை முன் வச்சிங்க. நன்றி.